எல்லோருக்கும் வணக்கம். ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய மோட்ச தூண்கள் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே போல் மோட்ச தூண்களும் ஸ்ரீரங்கத்து பெருமாளை விட ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெருமாள் தலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எங்கே அப்படின்னா திரு ஆதனூர் ஆண்டலக்கும் பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெருமாளோட பேரே அப்படின்னா தன்னை நாடி வருவோரின் தகுதிக்கேற்ப அளந்து அருள் வழங்கும் வள்ளலாக வீற்றிருப்பதால் இத்தல இறைவனுக்கு ஆண்டலக்கும் பெருமாள் அப்படின்னு பெயர் வந்தது. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமங்கையாழ்வார் ஸ்ரீரங்கம் கோயிலில் திருப்பணி செய்த போது அவர்கிட்ட பணம் செலவாயிடுது. பணியாளர்களுக்கு கூலி கொடுக்க கூட அவர்கிட்ட பணம் இல்லை. அப்போ தனக்கு பண உதவி செய்யும்படி பெருமாளை கேட்குறாங்க. அவருக்கு அசரீரியாக பெருமாள் சொல்கிறாரு, கொள்ளிடத்தோட ஆற்றங்கரையில் ஒரு இடத்த சுட்டி காட்டி இங்கு வந்தால் பணம் தருவதாக சொல்கிறாரு. திருமங்கையாழ்வாரும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அப்போ வணிகர் ஒருத்தர் தலைப்பாகை அணிந்து கொண்டு கையில் மரக்கால் ஏடு எழுத்தாணியோடு அங்கே திருமங்கையாழ்வார்கிட்ட உங்களுக்கு உதவி செய்ய தான் ரங்கநாதர் என்னை கனவுல சொல்லி இங்கே அனுப்பி வைத்தார், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. திருமங்கையாழ்வார் அவர்கிட்ட பணம் கேட்குறாரு. அதுக்கு தன்னிடம் பணம் இல்லை அப்படின்னு சொல்லி வணிகர் தான் வச்சிருக்கக்கூடிய மரக்காலை காட்டி, இந்த மரக்கால் கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடியது, ரங்கநாதனை வேண்டிக்கிட்டு நீங்கள் என்ன வேண்டுமோ அதை கேட்டீங்க அப்படின்னா இந்த மரக்கால் கொடுக்கும்னு சொல்கிறாங்க. திருமங்கையாழ்வார் பணியாளர்களுக்கு கூலி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வணிகர் மரக்காலில் தாம் பணியாளர்களுக்கு மணலை அளந்து தருவதாகவும், உண்மையாக உழைத்தவர்களுக்கு அம்மணல் பொன்னாகவும், ஏமாற்றியவர்களுக்கு அந்த மணல் மணலாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. திருமங்கையாழ்வாரும் சரின்னு சொல்லிடுறாங்க. அப்போ நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா அது மணலாகவே இருந்தது. அதனால் கோபம் வந்துடுது அங்கே இருந்த பணியாளர்களுக்கெல்லாம். வந்திருக்கிறவன் ஏதோ ஒரு தந்திரக்காரன் மந்திரக்காரன் அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ வணிகர் அங்கேருந்து ஓடுறாரு. திருமங்கையாழ்வாரும் அவரை பின்தொடர்ந்து ஓடுறாங்க. அப்போ ரொம்ப தூரம் போனதும் அந்த வணிகர் இந்த தலத்துக்கு வர்றப்ப நிற்கிறாங்க. திருமங்கையாழ்வார் அந்த வணிகர்கிட்ட நீங்கள் யாரு, எதுக்காக எனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஏமாத்துனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மகாவிஷ்ணு வணிகனாக அருளியது தானே அப்படின்னு உணர்த்தி அவருக்கு காட்சி தர்றாங்க. அதனால தான் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா கருவறையில் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட நாபிக்கமலத்தில் பிரம்மாவோட பள்ளி கொண்ட கோலத்தில் தலைக்கு மரக்காலை வச்சு இடது கையில் எழுத்தாணியோட ஏடோட காட்சி தருகிறார். அதனால தான் ஆண்டு அளக்கும் பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஊருக்கு திரு ஆதனூர்னு ஏன் பெயர் வந்தது, இங்குள்ள மோட்சத்தூண்களை பற்றி பார்ட் 2ல நம்ம பார்க்கலாம்.